கடவுளை நாடி தேடுவார்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமுடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Do not be afraid of those who kill the body but cannot kill the soul. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, நற்செய்திக்கான ஒரு படம், அந்த சிங்கங்களுக்கு முன்னால் தைரியமாக நிற்கக்கூடிய வேத சாட்சியினுடைய ஒரு படம் போடப்பட்டிருக்கும். இப்ப do not be afraid, ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை கொள்பவர்களுக்கு பயப்படாதே. எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே. தேவாரம் கடைசி வரியை மட்டும் பாருங்க. ஒரு வரியும் ஆழமா சிந்திக்கலாம், தியானிக்கலாம், அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். செல்வாய செல்வம் தருவாயே நீ. நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகும். அழிந்து போகாத செல்வத்தை தருகின்றவர் நம் ஆண்டவர் கடவுள். ஆகவே அழியா உணவுக்காக உழையுங்கள். அன்று பாலையில் மன்னா, இன்று பேழையில் மன்னவா. அன்னைக்கு பாலை நிலத்தில் மன்னாவை கொடுத்து இஸ்ராயல் மக்களை காத்தீர்.
இன்று நற்கருணையிலே எம்மை காத்து வருகின்றீர். ஆக இந்த செல்வாய செல்வம் தருவாய் என்றால் இறைவன் அழியாத செல்வத்தை, அழியாத உணவை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். Fear knocked at the door, faith opened the door, no one was there. அச்சம் கதவை தட்டியது, விசுவாசம் கதவை திறந்தது, யாரும் அங்கு இல்லை. நமக்கு நிறைய பேருக்கு ஒரு பயம் அல்லது சந்தேகம், அச்சம் நிறைய இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டா, பூட்டிடுவாங்க கதவுல, வெளியே போகும்போது பூட்டை பிடிச்சி இழுத்து இழுத்து பார்ப்பாங்க, தொங்கி பார்ப்பாங்க திறந்துக்குதான்னு. சந்தேகம், ஒழுங்கா பூட்டணுமா இல்லையா. கடைக்கு போயிடுவாங்க, அங்கிருந்து ஐயோ கேஸை சாத்தனமா என்னான்னு தெரியலையே அப்படின்னு. சாதாரண சந்தேகங்கள். அதுக்கு அடுத்தது அச்சம். கதவு ஜன்னல் எல்லாத்தையும் இருக்க சாத்திக்கிட்டு வேர்க்க விழுவிக்க ஃபேன் காற்று மட்டும் தான் தூங்குவாங்க. வேர்த்து விறுவிறுத்திருக்கும். நல்ல கதவு திறந்தா இயற்கை காற்று வரும். ஏன் கதவு, ஐயோ பயமா இருக்குது. பயந்து சாகிறவர்கள் இன்றும் உண்டு. கதவை திறக்காம திறந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது, நல்ல காற்று வரட்டுமே. அச்சம் கதவை தட்டியது, விசுவாசம் கதவை திறந்தது, யாரும் அங்கு இல்லை. பயப்பட வேண்டாம், அரண்டவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். ஆகவே நம் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டும் பொழுது, சொல்லிக் கொடுக்கும் பொழுது அஞ்சாதே, பயப்படாதே, எது வந்தாலும் கலங்கி போகாதே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இடி இடிக்குது, பிள்ளைங்க அரண்டு போயிடும். இடி இடிச்சோன்னு பழைய காலத்தில் புனித பார்பரத்தம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அதை கூட சொல்ல வேணாம், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லு. ஏன் தெரியுமா, இடி இடிக்கிற சத்தத்தை கேட்கறதுக்கு நீ உயிரோட இருக்கிற. ஆகவே நீ ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லு. அப்ப இடி சத்தம் கேட்கறதுக்கு நம்ம உயிரோட இருந்தோம்னா நாம் இடி தாக்கவில்லை என்றுதான அர்த்தம். ஐயோ இடி இடிச்சிருச்சு, எப்ப நம்ம மேல உழப்போகுது, அது எப்போ நடந்து முடிஞ்சிருச்சு எங்கேயோ. ஆண்டவரே உமக்கு நன்றி. விஞ்ஞான பூர்வமாகவும் அவர்களுக்கு விளக்கம் கொடுங்கள், வேதத்தின் வழியாகவும் ஆண்டவரே பார்வர்த்தமான எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர் அவருடைய பாதுகாவலர். இப்படிப்பட்ட இயற்கை ஆபத்துக்களில் இருந்து பாதுகாக்கக்கூடியவர் என்பது வேதம். விஞ்ஞானம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்படியாக ஒரு தெளிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். Opening my Bible at random for my life, I read, "The Lord is my dwelling place, and for my trust in God, do not be afraid." Itty Hilsum, from the postcard that she threw from the train that took her to the death chamber. யூதர்களை எல்லாம் ஹிட்லர் என்ன செஞ்சான் தெரியுமா? எல்லா யூதர்களையும் பிடித்து ஒரு கம்பார்ட்மெண்ட் ட்ரெயினில் போட்டு கதவை சாத்திட்டு பாய்சன் கேஸ், சாகக்கூடிய கேஸ் திறந்து விட்டான். அவங்க சுவாசிக்க சுவாசிக்க மயக்கம் அடித்து அப்படியே செத்து போவாங்க. அதுக்கு தான் ஹோலோகாஸ்ட்னு பேர். சரித்திரத்தில் ஒரு பெரிய கரும்புள்ளி, ஒரு மிகப்பெரிய குற்றம். எல்லாம் சாக போகிறோன்னு தெரியுது. இந்த அம்மா என்ன பண்ணிச்சான், ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி "டு நாட் பி அஃப்ரைட்" எழுதி வெளியில் போட்டுச்சு. என்ன ஒரு மனத்தின்மை இருக்க வேண்டும். சாக போகிறோம், இருப்பினும் அஞ்சாதே. எல்லாம் ஒரு அச்சுறுத்தக்கூடிய உண்மை, ஆச்சரிய தரக்கூடிய உண்மை. சாக போகிறேன், உண்மைதான். இது இந்த கொடுங்கோலனுடைய தண்டனை. கொடுங்கோலனை பழித்தார்களா? கொடுங்கோலனுக்கு சாபம் கொடுத்தார்களா? கிறிஸ்துவ தன்மை எப்பொழுதும் கிடையாது. அன்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி. கிறிஸ்துவ தன்மை இருக்கிறதா? எதையும் ஏற்பேன் என்ற ஒரு மனத்தின்மை. ஆகவேதான் அன்று வேத சாட்சிகள் ஆதி கால திருச்சபையிலே, அது சிங்கமாக இருந்தால் என்ன, புலியாக இருந்தால் என்ன, அல்லது என்னை கட்டி அந்த கொலோசியம் என்ற இடத்தில் எரியும் தீபங்களாக எரிய விட்டாலும் சரி, நான் கடவுளை மறுதலியேன், உன்னை தூற்ற மாட்டேன், ஆவே செசார், சீசர் மன்னா வாழ்க என்று அந்த கொடுங்கோலனை கூட வாழ்த்தினார்கள். நம்ம என்ன செய்யறோம், புசுக்குன்னா உடனே ரோட்ல போய் உட்காந்துக்கிறோம். ரோடு ரோக்கோ, ரோடு மறியல், இல்லைன்னா பஸ்ஸை உடைக்கிறோம். ஏன்னோ நம்ம வாங்கி கொடுத்த மாதிரி இல்லை, நம்முடைய காசு, வரி காசு வீணாக போகிறது.
அழிகிறது. ஆக்கப்பூர்வமாக நீ ஏதாவது செய்கிறாயா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி எரிக்கிறவங்க எல்லாம் ஆக்கப்பூர்வமாக. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு திண்மை, எப்பொழுது ஒரு மன தைரியம், இயேசுவை, ஆண்டவரை, அருள்வாக்கை என் உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொண்டால்தான். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடி வாழ வந்த கூற்று அஞ்ச உதைத்தன இறை திரு நாமமே. என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரே உமக்கு நன்றி, பிரைஸ் தி லார்ட்னு சொல்றோம் இல்லையா? இயேசுவின் திருநாமம். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இந்த மன துணிவு, மன தைரியம் ஆண்டவருடைய அருள்வாக்கால், அவருடைய வார்த்தைகள் மீது கட்டப்பட்ட வீடாக, உள்ளமாக, இல்லமாக இருப்பின் அவை நடைபெறும். கையது வீழினும் கழிவுறினும் செய்கிழல் அடியல்லால் சிந்தை செய்யேன். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன் மலரடி அல்லால் உரையாது என்னா. நம்முடைய சங்கீதத்திலும் இருக்கு, நான் உறங்கினாலும் எழுந்தாலும் படித்தாலும் இல்லாலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறேன். அருமையான பாட்டு கூட பாட்டு கிளாஸில் பாடுவாங்க. ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற ஒரு தன்மை நமக்கு வேண்டும். ஒளியில் நடக்கிற வாழ்வுக்கு ஆபத்து இல்லை. ஒளியில் நடக்கிற வாழ்வுக்கு ஆபத்து இல்லை. ஆகவே இத்தகைய மனநிலையில் ஆண்டவரிடம் செபிப்போம். லார்ட் ஜீசஸ், it is my joy and privilege to be your disciple. Give me strength and courage to bear any hardship and suffering which may come my way in your service. May I witness to others the joy of the gospel. ஆண்டவராய் இயேசுவே, உம் சீடராய் இருப்பதோர் இணையில்லா வரம், உமக்கு ஊழியம் புரிகையில் எமக்கு ஏற்படும் எல்லா இன்னல்களையும் ஏற்கும் திடமனதையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் எமக்கு தந்து வெகு ஆனந்தத்தோடே திருவிவிலியத்திற்கு சான்று பகர எனக்கு அருளும். சிங்கத்துக்கும் அஞ்சேன், எத்தகைய இடர்பாட்டுக்கும் அஞ்சேன் என்று ஆண்டவருக்கு வாக்கு கொடுப்போம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.